இந்த உலகத்திலேயே எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரே ஒரு மனிதர் வேதாகமத்தில் இருக்கிறார். அவர் யார் என்றால் சாலமோன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அதிகாரம் அன்றைய நாளிலே அவருக்கு இருந்தது. அவர் சொல்லென்றால் செய்வதற்கு எல்லா அதிகாரங்களும் இருந்தன. அது மாத்திரமல்ல, அவ்விடத்திலே காணப்படாத செல்வம் என்று எதுவுமே இல்லை. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், சாலமோனின் காலத்திலே ரோட்டாக வெள்ளி குவியல்கள் காணப்பட்டன என்று. அந்த அளவுக்கு அவர் வெள்ளி, பொன், தங்கம் யாவற்றிலுமே அவர் செல்வந்தராய் அங்கே காணப்பட்டார். அது மாத்திரமல்ல, தனக்கென்று தோட்டங்களை கட்டினார், அரண்மனைகளை உருவாக்கினார். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்கவில்லை. அதோட கூட உலகத்தில் மிகப்பெரிய ஞானம் கொடுக்கப்பட்டிருந்தது. 1000 மனைவிகள் அவருக்கு இருந்தார்கள். இப்படி உலகத்தினுடைய சகல இன்பங்களையும் அனுபவித்தவர் என்று வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இவ்வளவு இன்பங்களையும் அனுபவித்தவர் மகிழ்ச்சியாயிருந்தாரா என்று கேட்டா இல்லை. பிரசங்கி 1:2 அவர் எழுதுகிறார், மாயை மாயை, எல்லாமே மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஏன் தேவன் எல்லாவற்றையும் அனுபவித்த இந்த சாலமோனை கொண்டு இந்த வார்த்தைகள் எழுத வைத்தார் தெரியுமா? இந்த உலகம் மாயை என்பதை நாங்கள் இன்னும் ஆழமாய் விளங்கி கொள்ள வேண்டும். ஒருவேளை ஒன்றையும் அனுபவிக்காத ஒருவர் மாயை மாயை என்று எழுதியிருந்தால் நாம் நம்பாமல் போகலாம். ஆனால் எல்லாவற்றையும் அனுபவித்த ஒரு மனுஷர் எழுதுகிறார் என்றால் அது சத்தியமான காரியம். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்துல சூரியனுக்கு கீழ்ப்பட்ட அனைத்துமே மாயை. நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே எப்பொழுதுமே இருக்கிறவராக இருக்கிறவர். ஆகவே உலக மாயை தேடி ஓடாதீர்கள். நாம் யாரும் சாலமோனை போல அனுபவித்து விட போவதும் இல்லை. அப்படி அனுபவித்து நாங்கள் சந்தோஷமாய் வாழ்ந்து விடவும் போவதில்லை. ஏனென்றால் எல்லாமே மாயை. ஆகவே இயேசுவை பற்றி கொள்வதே நித்திய ஜீவன். ஆகவே நாங்கள் இயேசுவை பற்றி கொள்ளுவோம். உலக மாயை என்ற அந்த வலைக்குள்ளே சிக்குள்ளாதபடிக்கு எங்கள் ஆத்துமாக்களை தப்புவிப்போமாக. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.